அஃபிசுல்லா, இங்க ஒரு வார காலம் நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. நீங்க காவல்துறை சொன்ன சில காரணங்களை ஏற்றுக்கொண்டு முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். ஏன் இன்னும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றம் கேள்வி எழுப்பும் வரை காத்திருக்கணுமா அப்படிங்கிற சில கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறாங்க. எப்படி பார்க்க ஒரு நிர்வாகத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனிதரால் ஏற்பட்ட பேரிடர்கள்னு வரும்போது அரசுடைய கடமையும் பொறுப்பும் இருக்குது. அதில் என்னன்னா உடனடியான பொறுப்பு அப்படின்றது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு, அவர்களை மீட்டெடுப்பது, அவர்களுக்கான சிகிச்சை கொடுப்பது, அது அரசுடைய ஒரு வேலை. அதை சரியாக செஞ்சோமா அப்படின்னா அதை சரியாக செஞ்சுருக்கோம். ரெண்டாவது சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். வழக்கு போட்ட உடனே எப்போ கைது பண்ணணும், எப்படி கைது பண்ணணும், எந்த நிலையில் கைது பண்ணணுன்றது அது காவல்துறைக்கு சரியாக தெரியும். அது அந்த நேரத்தில் செய்யும். மூணாவது, இந்த நிகழ்வு மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு அரசாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதுல தலைவர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் வருவதற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டாரு. நாங்க ஒரு எஸ்ஓபியை கொண்டு வருவோம், நிச்சயமா ஒருமித்த கருத்தோடு இந்த பிரச்சனையை அணுகுவோம், இல்ல சமூக ஆர்வலர்கள் முதல் கொண்டு அரசியல் கட்சிகள் எல்லாரோடையும் சேர்த்து ஒரு கருத்தை எடுத்து தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேரணிகளுக்கு அனுமதி அப்படின்ற ஒரு அரசாக ஒரு பொறுப்பான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இப்ப இங்க அரசியல் எங்கேருந்து வருது அப்படின்னா, சூர்யா ரொம்ப அழகா சொன்னாரு, இதுக்கு முன்னாடி குழுக்கள் போயிருக்கின்றன. குழுக்கள் போயிருக்கிற வரையும் அரசியல் கிடையாது. எங்க அரசியல்னா போற குழுக்கள் விசாரணையில் இருக்கும்போது விஜய்க்கு கிளீன் சிட் கொடுக்கறது தான் பிரச்சனை. விஜய் மேல தப்பே கிடையாதுன்னு சொல்றதுதான் பிரச்சனை. ஹெச் ராஜா விஜய் பக்கம் நிப்போன்னு சொல்றதுதான் பிரச்சனை. அப்ப இங்கதான் அரசியல் தொடங்குது. ஏன்னா பாஜகவுடைய பின்புலம், பாஜகவுடைய ஹிஸ்டரி, அவர்கள் ஒரு வாஷிங் மிஷினை வச்சிருக்காங்க. ஒரு இடி வழக்கை வச்சுக்கிட்டோ சிபிஐ வழக்கை வச்சுக்கிட்டோ அரசியல் சக்திகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு ஒரு வாஷிங் மிஷின். ஒண்ணு வழக்கிருப்பவர்கள் புனிதமாக்கப்படுவார்கள், இல்ல மேக்னெட் பேசும்போது சொன்னாரு தாவேக்கவும் அந்த அக்கவுண்டபிலிட்டிக்குள்ள வரணும், அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கதா செய்து அப்படினு தான் சொன்னாரு. ஆனா ஹெச் ராஜா சொல்வதை சூர்யா மாத்தி பேசுறாரு. அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி சொல்றத சூர்யா மாத்தி பேசுறாரு. குஷ்பு அக்கா சொல்றத சூர்யா மாத்தி பேசுறாரு. அப்ப இதுதான் இவர்களுடைய அரசியல். ஒரு பக்கம் கிள்ளி விடுறதும், ஒரு பக்கம் தொட்டில் ஆட்டுறதும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு முரணா இருக்கு. இந்த அரசியலை நாங்க எடுத்து பேசுறோம். விஜய் முழுவதுமாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் போய்விட்டார். இதுதான். ஏன்னா ஆதாரம் இருக்கு. நான் ஏன் சொல்றேன், நம்ம அஜித் குமார் வழக்க சிபிஐக்கு மாத்துறோம். ஏன்னா அதுல அக்யூஸ்டே போலீஸ், போலீஸுடைய துன்புறுத்தலால் உயிர் போய் இருக்குன்றதுதான் உண்மை. அதை போலீஸே விசாரிக்க கூடாது, நாங்க சிபிஐக்கு மாத்தினா, சிபிஐக்கு மாத்துவதே பாஜக காப்பாற்றும் என்பதற்காக தான் அப்படின்னு விஜய் பேசியிருக்கார். தாவேகாவுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு நீங்க அக்யூஸ்டா இருக்கும் போது ஏன் சிபிஐ பக்கம் போறீங்க? சரி, போறதோட நின்னா பரவாயில்ல. அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தணும் ஒரு பக்கம் குரல், இன்னொரு பக்கம் பாஜக ஹெச் ராஜா போன்றவர்கள் அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி விஜயை காப்பாற்றுவதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். அப்ப நீங்க ஒரு நிலைப்பாடு முடிவுக்கு வரலன்னு கேக்குறாரு. அவங்க ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க, விளக்கம் கொடுக்கணும். அப்ப அந்த விளக்கம் வரும் வரையில் விசாரணையில் இருக்கிறது என்று பாஜக சொல்ல வேண்டும். ஆனா விஜய் எந்த தப்பும் பண்ணல. எம்ஜிஆர் 36 மணி நேர காலதாமதத்தோடு வந்தாருன்னு விஜய் தாமதமாக வருவதுதான் முக்கியமான பிரச்சனைன்ற சார்ஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் நேரத்துக்கு வரல, அதனாலதான் கூட்ட நெரிசல். சூர்யா சொன்னாரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது. ஹத்ராஸையும் அதையும் அவர் கம்பேர் பண்ணார்ல, அதுல அடிப்படை பிரச்சனை இருக்கு. ஹத்ராஸ்ல நீங்க உங்க அதிகாரிகள் மீது தப்பு இருக்கிறதுனால நீங்க பண்ணீங்க. இங்க 4 மணிக்கு கூட்டம் 15,000 பேர். போலீஸ் ஏடிஜிபி லான் ஆர்டர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஒரு போலீஸுக்கு 50 நபர்களை சமாளிக்கிற அளவுக்கு 25,000 பேரை சமாளிக்க அளவுக்கு அங்க போலீஸ் ஏற்பாடுகள் இருந்துச்சு. டிஎஸ்பி ஒரு இடத்தில் நிறுத்த சொல்றாரு, அந்த இடத்தில் நிறுத்தாதனால நடந்த பிரச்சனை அப்படின்றப்ப நிறைய பேசியிருக்கோம். நீதிமன்றம் எழுப்பின கேள்விகள்ல இருந்து சிலது பேசுவோம். ஆமா, நம்ம முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். திரு பெருமாள்மணி, இங்க துடைக்க முடியாத ஒரு துயர சம்பவத்தின் பின்னணியில அரசியல் நோக்கத்தோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறாரு முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்வர் ஐயா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க இந்த கரூர் சம்பவத்தில் தொடர்ந்து கடைபிடித்துக்கிட்டே வராங்க. அவங்க இவ்வளவு நாளும் எதையெல்லாம் ஒரு நிர்வாக தலைமையாக இருந்து செய்து கொண்டிருந்தார்களோ அதை இன்னைக்கு சம பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க.
ஏனென்றால் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிடும்போது ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. என்னென்னா, எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல இருந்து தான் இதை பார்த்துருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு விபத்து. இந்த விபத்து இதில் என்ன நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இது போன்ற அரசியல் இடங்களில் இப்படி ஒரு பெரிய நெரிசல் விபத்து ரொம்ப அரிதாகத்தான் இந்தியாவில் நடந்திருக்கிறது. பெரும்பாலான ஜனநாயக நாடுகளை எடுத்து பார்த்தோன்னா கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு புதிய கட்சி, அவர்கள் பெரிதாக அரசியல் படுத்தப்படாமல் களத்திற்கு வருகிறார்கள். அப்போ ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்தை ஆட்சி தலைமையாக இருக்கக்கூடிய ஐயா முதல்வர் அவர்கள் ரொம்பவும் நிதானமாக, ஏன்னா அன்று இரவே அவங்க களத்துக்கு போயிடுறாங்க. இதில் என்னென்னா, இப்போது பல பேரும் பல குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த விஷயத்தில் வெவ்வேறு சம்பவங்களை சொல்லி அங்கே ஏன் இந்த தலைவர் போகலை, ஏன் இந்த தலைவர் போகலை அப்படின்னு பரஸ்பரம் அரசியல் கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டாலும் தலைவர் போகாமல் இருக்கலாம். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லா இடத்துக்குமே சொல்லியிருக்காங்க. இப்போ அரசியல் கட்சிகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டும் போது போயிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, கரூர் சம்பவத்தில் தாவேக்காவை நீதிமன்றமே குறிப்பிட்டு சொல்வதைப் போல தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகளோ அதனுடைய தொண்டர்களோ யாருமே அந்த இடத்துல இல்லை. அதனுடைய தலைவரும் இங்கே வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நிதானத்தை காட்டினார்கள். ஏனென்றால் அவர்கள் யாருமே இன்னார் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எந்த தீவிரமான குற்றச்சாட்டையும் கூறாமல் ஒரு நிதானம், ஒரு பொறுமை இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்னால் அப்படி ஒரு சூழலை தமிழகம் சந்தித்ததில்லை. ஒரு கட்சியினுடைய களத்தில் ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்தில் அவர்களுக்கு இன்றைக்கு ஐயா டிடிவி கூட சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் ஒரு தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அவர் ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை பார்க்கிறார். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த அரசியல் சூழலை மனதில் கொண்டு தாவேக்காவினுடைய வருகையை மனதில் வைத்து முதல்வர் ஐயா நிர்வாக நடவடிக்கைகளை முடக்கி விடுகிறார், வேகப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த எப்போ இது ரொம்ப கடுமையான இதை நம்ம எங்கே கேட்குறோன்னா, நீதிமன்றம் தன்னுடைய அப்சர்வேஷனாக சொல்றது, அதனுடைய உத்தரவில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கடுமையான வார்த்தைகள். ஏன்னா இது வெவ்வேறு இடத்துல நடந்தது. கரூர் நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நடந்தது, மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒன்று இருந்தது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒன்று இருந்தது, இப்படி வெவ்வேறு இடங்கள்ல நடந்தது. இதை எல்லாமே நம்ம சம்மப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகத்தினுடைய மூன்றாவது தூணாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு பகுப்பாய்வை செய்திருக்கிறது. எது சரியாக நடந்தது, எது தவறாக போனது, அந்த கட்சியினுடைய கடமை என்ன, ஏனைய கட்சிகள் இதை எப்படி அணுகினார்கள், நிர்வாகம் இதை எப்படி அணுகுகிறது. இப்ப இந்த சம்பவம் பற்றி மிக சமீபத்தில் வந்த பேட்டி அப்படின்னா ஐயா டிடிவி அவர்களோட பேட்டி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இதில் அரசு மிக சரியாக செயல்பட்டது, ஆனால் அதற்காக நான் அரசை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. அப்போ எல்லாருமே தங்களுடைய மனதை பேசுகிற பொழுது காட்டிய அந்த பொறுமை நிதானத்தை இன்றைக்கு முதல்வர் ஐயா தன்னுடைய அந்த